Hi children, welcome to Math Rhythm. இப்போ நம்ம கிளாஸ் 8 CBSE மேக்ஸில் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 11.2 இதில் கொஷின் நம்பர்ஸ் 1, 2 and 3 சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்? நமக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆன் அ ஜாப் அண்ட் த டைம் டு கம்ப்ளீட் த ஜாப். இப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன? ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆன ஜாபும் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள டைமையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 ஹவர்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள டைம் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனால் அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது. புரியுதா? இது ஏன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ட்டு? If there is an increase in the number of workers, then the time taken to complete the job reduces. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஜாபை எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை டிக்ரீஸ் பண்ணால் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப் இன்க்ரீஸ் ஆகும். Hence they are inversely proportional. Next one பார்க்கலாமா? The time taken for a journey and the distance traveled in uniform speed. இப்போ இதில் ஸ்பீட் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் டிராவல் பண்ணுறோம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஹவர்ஸ் டைம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் டிராவல் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? நம்ம டிராவல் பண்ணுற டைமும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஏன்னா ஸ்பீட் வந்து நம்ம சேம் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்கும்போது இஃப் த டிஸ்டன்ஸ் traveled is more, then the time taken will also be more. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு நமக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டைமும் இன்க்ரீஸ் ஆகுது when the speed is uniform. ஓகே, அப்போ they are not inversely proportional. ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படி இருக்கணும்? ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும். ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனால் இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஆனால் இதில் 2 குவான்டிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா 2 குவான்டிட்டியுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ தே ஆர் நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? The speed is uniform. So, if the distance traveled increases, then the time taken for a journey also increases. ரெண்டு குவான்டிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். Hence, they are not inversely proportional. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் அண்ட் த கிராப் ஹார்வெஸ்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லேண்ட்ல இருந்து பேடி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நமக்கு சம் குவான்டிட்டி ஆஃப் பேடி கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லேண்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, எந்த லேண்ட்ல இருந்து நமக்கு பேடி அதிகமாக கிடைக்கும்? இந்த லேண்ட்ல இருந்து தான் இல்லையா? ஸோ அந்த லேண்டோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற கிராப்போட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா ரெடியூஸ் ஆனால் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற கிராப்பும் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஏன்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும். ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இதில் பார்த்தா ஏரியா ஆஃப் த லேண்ட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற கிராப்போட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா ஆஃப் த லேண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது ஹார்வெஸ்ட் பண்ணுற கிராப்போட குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தே ஆர் நாட் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். If the area of cultivated land is more, then the crops harvested would also be more. Hence, they are not inversely proportional. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The time taken for a fixed journey and the speed of the vehicle. So time taken for a fixed journeyனா நம்ம டிஸ்டன்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது எனக்கு 1 hour ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். அப்போ நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன்னா இந்த டிஸ்டன்ஸ் ½ அன் ஹவரில் ரீச் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ள டைம் வந்து ஸ்பீடை பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம வந்து லோயர் ஸ்பீடில் போனால் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ள டைம் அதிகமாகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ள டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? In a fixed journey, if the speed of the vehicle increases, then the time taken for the journey decreases. Hence, they are inversely proportional. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா?
the population of a country and the area of land per person. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லேண்ட் எடுத்துக்கலாம். இதில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவில். அப்போது ஒரு பர்சனுக்குள்ள லேண்ட் வந்து எவ்வளோ வரும்? இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் இந்த லேண்ட் ஒரு பர்சனுக்கு, இந்த ஒரு லேண்ட் ஒரு பர்சனுக்குன்னு வரும் இல்லையா? இதுவே இந்த பிளேஸில் 4 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஏரியாவை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? 4ஆக டிவைட் பண்ணணும். அப்போது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈச் பர்சனுக்கு கிடைக்கிற லேண்ட் ஏரியா கம்மி ஆகுது இல்லையா? சப்போஸ் இப்போ 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 6 மெம்பர்ஸ் இருந்தால் நம்ம இந்த ஏரியாவை 6ஆக டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ இன்னுமே ஒரு பர்சனுக்குள்ள லேண்ட் ஏரியா வந்து கம்மியாகும். ஓகே, அப்போது பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரியா ஆஃப் த லேண்ட் பர் பர்சன், ஒரு பர்சனுக்குள்ள லேண்ட் ஏரியா கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஓகே, ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இன்க்ரீசஸ் தென் த ஏரியா ஆஃப் த லேண்ட் பர் பர்சன் டிக்ரீசஸ். ஹென்ஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். Second question, in a television game show, the prize money of rupees 1 lakh is to be divided equally amongst the winners. So prize money வந்து 1 lakh fix பண்ணிருக்காங்க. அதை winnersக்கு divide பண்ணி கொடுக்கணும். Okay, complete the following table and find whether the prize money given to an individual winner is directly or inversely proportional to the number of winners. இப்போ ப்ரைஸ் மணி ஃபிக்ஸடாக வச்சுட்டாங்க 1 லேக்குன்றதை. இப்போ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து ஒருத்தர்னா 1 லேக்கும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் 2 பேராக இருந்தால் அந்த 1 லேக்கை நம்ம டிவைட் பண்ணி தரணும். அப்போ ஈச் 50,000 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4 வின்னர்ஸ் இருந்தால் ஈச் ப்ரைஸ் மணி எவ்வளோ கிடைக்கும்? 5 வின்னர்ஸ் இருந்தால் ஈச் ப்ரைஸ் மணி எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 8, 10, 20 வின்னர்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் மணி கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட 20 rupees இருந்ததுன்னா அதை 2 பேருக்கு கொடுக்கணுன்னா நம்ம ஈச் 10 rupees கொடுப்போம். இதே 4 பேருக்கு கொடுக்கணுன்னா ஈச் 5 rupees கொடுப்போம். கரெக்டாக? இதுவே 5 பேருக்கு கொடுக்கணுன்னா ஈச் 4 rupees தான் வரும். 10 மெம்பர்ஸ் கொடுக்கணும்னா ஈச் 2 rupees வரும். அப்போ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் மணி ரெடியூஸ் ஆகுது. அப்போ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? இஃப் தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் தென் த பிரைஸ் மணி இஸ் லெஸ் ஃபார் ஈச் வின்னர். ஹென்ஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் XY கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை X1, Y1 எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை X2, Y2 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த X and Y வேல்யூஸை மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு Y3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? X1, Y1 இஸ் ஈக்குவல் டு X3, Y3ன்னு எழுதலாமா? இல்லைனா நம்ம X2, Y2 கூட எடுத்துக்கலாம். X2, Y2 இஸ் ஈக்குவல் டு X3, Y3 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் XY கான்ஸ்டன்ட். ஸோ X1, Y1 இஸ் ஈக்குவல் டு X2, Y2 இஸ் ஈக்குவல் டு X3, Y3ன்னு வரும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் X and Y வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு XY ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது சேம் வேல்யூ தான் வரும். ஸோ X1, Y1 is equal to X3, Y3. அப்போ X1னா 1, Y1 வந்து 1 lakh. This is equal to X3 வந்து 4. We have to find out Y3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 into Y3 is equal to 1 lakhன்னு எழுதிக்கலாமா? அப்போ what is the value of Y3? Y3 is equal to 1 lakh divided by 4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 25,000 ஆன்சர் வருது. ஓகே, அப்போது 4 வின்னர்ஸ் இருந்தால் ஈச் வின்னருக்கு ப்ரைஸ் மணி 25,000 வரும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம Y4 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் 5ஆக இருந்தால் ப்ரைஸ் மணி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ X1, Y1 இஸ் ஈக்குவல் டு X4, Y4. அப்போது X1 into Y1னா 1 into 1 lakh. 1 into 1 lakh is equal to 5 into Y4. That is 5Y4 is equal to 1 lakh. அப்போ what is the value of Y4? 1 lakh divided by 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது நமக்கு வந்து 20,000 வரும். ஸோ Y4 வந்து நமக்கு 20,000 கிடைச்சிருக்கு. ஸோ 5 வின்னர்ஸ் இருந்தால் they will get rupees 20,000 each. ஓகே, நெக்ஸ்ட்டு 8 வின்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? X1, Y1 இஸ் ஈக்குவல் டு X5, Y5ன்னு எழுதலாமா? அப்போது X1, Y1னா 1 into 1 lakh. This is equal to X5 வந்து 8 and then we have to find out Y5. அப்போது 8Y5 is equal to 1 lakhன்னு வருமா? Then what is the value of Y5? This is equal to 1 lakh divided by 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? 12,500. ஸோ 8 வின்னர்ஸ் இருந்தால் ஈச் வில் கெட் rupees 12,500. நெக்ஸ்ட்டு நம்ம 10 வின்னர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம என்ன எழுதலாம்? X1, Y1 இஸ் ஈக்குவல் டு X6, Y6ன்னு எழுதலாமா?
So x1 y1 is equal to x6 y6. Okay, x1 என்றது 1, y1 என்றது 1 lakh, and then x6 வந்து 10 winners னு கொடுத்திருக்காங்க. We have to find out y6. So 10 y6 is equal to 1 lakh. Then y6 is equal to 1 lakh divided by 10. Correctா? So 0 0 cancel பண்ணிட்டோம்னா 10,000 answer வரும். So if there are 10 winners, each winner will get rupees 10,000. Okay. Next y7 find out பண்ணலாம். So number of winners எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 கொடுத்திருக்காங்க இல்லையா? So 20 winners இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு prize money வரும்னு find out பண்ணலாம். So நம்ம என்ன எழுதலாம்? x1 y1 is equal to x7 y7 எழுதலாமா? So x1 y1 is equal to x7 y7. x1 y1 னா 1 into 1 lakh. this is equal to இப்போ நமக்கு 20 winners கொடுத்திருக்காங்க இல்லையா? 20 into y7. அப்போ 20 y7 is equal to 1 lakh. So y7 is equal to 1 lakh divided by 20. So இதை simplify பண்ணா நமக்கு 5,000 answer வருது. Okay. So 20 winners இருந்தா each will get 5,000 rupees. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ். நமக்கு கொஷினில் கொடுத்துருந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே. ஸோ இப்போ எல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் மணி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் மணி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. Hence, the prize money given to an individual winner is inversely proportional to the number of winners. புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரெஹ்மான் இஸ் மேக்கிங் எ வீல் யூசிங் ஸ்போக்ஸ். ஸ்போக்ஸ்னா என்ன? வீலோட சென்டர்ல இருந்து ரிம்முக்கு ஒரு கம்பி மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை தான் ஸ்போக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹி வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் ஈக்குவல் ஸ்போக்ஸ் இன் சச் அ வே தட் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் எனி பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் ஆர் ஈக்குவல். ஹெல்ப் ஹிம் பை கம்ப்ளீட்டிங் த ஃபாலோயிங் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தா 4 ஸ்போக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த சென்டர்ல இருந்து ரிம்முக்கு ஒரு பார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம ஸ்போக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்போக்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ்க்கு இடையில இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 ஸ்போக்ஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த 2 ஸ்போக்ஸ்க்கு இடையிலையும் இருக்கணும், இந்த 2 ஸ்போக்ஸ்க்கு இடையிலையும் இருக்கணும், இந்த 2 ஸ்போக்ஸ்க்கு இடையிலையும் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 4 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து எத்தனை ஸ்போக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க? 6 ஸ்போக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் அதே மாதிரி தான் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 4 இருந்ததுன்னா ஆங்கிள் பிட்வீன் எ பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் வந்து 90 டிகிரி. ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 6 இருந்ததுன்னா அடுத்தடுத்த ஸ்போக்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அதே மாதிரி நமக்கு 8 ஸ்போக்ஸ் இருந்தால் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க, 10 ஸ்போக்ஸ் இருந்தால் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க, 12 ஸ்போக்ஸ் இருந்தால் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சென்டரில் வந்து டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. கரெக்டா? ஒரு ஃபுல் சர்க்கிள்னா அது வந்து 360 டிகிரி. 4 ஸ்போக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ 360 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணால் ஈச் ஆங்கிள் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 6 ஸ்போக்ஸ் இருக்கும்போது நமக்கு 6 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 360 டிகிரியை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணால் ஈச் ஆங்கிள் எவ்வளோன்னு கிடைச்சிரும். புரியுதா? நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனாலே அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இப்போ 4 ஸ்போக்ஸ் இருக்கும்போது ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 6 இருக்கும்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரியா இருக்கு. கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள். ஓகே. If there are more number of spokes, then the angle between a pair of consecutive spokes is less. Hence, they are inversely proportional. புரியுதா? இப்போ அந்த டேபிள் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், x1 y1 x2 y2 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள x1 y வேல்யூஸை நம்ம x1 y1 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி x2 y2, தென் x3 y3 அண்ட் தென் x4 y4, நெக்ஸ்ட் x5 y5. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்போவுமே xy வேல்யூஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், y3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் 8 இருக்கும்போது வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ பேர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வி கேன் ரைட் x1 y1 is equal to x3 y3. x1 வந்து 4, y1 90, x3 வந்து 8 இருக்கும்போது வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் consecutive spokes? This is y3. அப்போ 8 y3 is equal to 4 into 90.
What is the value of y3? y3 is equal to 4 into 90 divided by 8. இப்போ இதை simplify பண்ணா we are getting 45 degree. So 8 spokes இருந்தா angle between the consecutive spokes வந்து 45 degree இருக்கும். Okay. Next number of spokes வந்து 10 ன்னு கொடுத்திருக்காங்களா? So we can write x1 y1 is equal to x4 y4. கரெக்டா? So x1 ன்றது 4 into y1 ஓட value 90, x4 வந்து இப்ப நமக்கு 10 ன்னு கொடுத்திருக்காங்க. We have to find out y4. So 10 y4 is equal to 4 into 90. So what is the value of y4? y4 is equal to 4 into 90 divided by 10. So இந்த 0 cancel பண்ணிரலாம். அப்போ we will get 36 degree. So y4 ஓட value நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 36 degree. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 12 இருந்தா வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் ஸ்போக்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம்? x1 y1 is equal to x5 y5 எழுதலாமா? அப்போ 4 into 90 is equal to 12 into y5 எழுதலாம். ஓகே, ஸோ 12 y5 is equal to 4 into 90 degree. அப்போ what is the value of y5? y5 is equal to 4 into 90 divided by 12. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 30 வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் வந்து 12 இருக்கும்போது ஆங்கிள் பிட்வீன் கன்செக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் வந்து 30 டிகிரியா இருக்கும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆங்கிள் பிட்வீன் த கன்செக்யூட்டிவ் ஸ்போக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ நம்ம இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதுலேயே நமக்கு சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். Are the number of spokes and the angles formed between the pairs of consecutive spokes in inverse proportion? Yes, they are in inverse proportion இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிள் பிட்வீன் a pair of consecutive spokes வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ they are in inverse proportion. Yes, the number of spokes and the angle formed between the pairs of consecutive spokes are in inverse proportion. ஓகேவா? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனா இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Calculate the angle between a pair of consecutive spokes on a wheel with 15 spokes. 15 spokes இருந்தா எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டேபிளே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். 4 spokes இருந்தா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ நம்ம இங்கே 12 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 15 spokes கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? x1 வந்து 4 எடுத்துக்கலாம், 4 spokes. ஓகே, அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் y1? 90 டிகிரி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 spokes கொடுத்துருக்காங்க. ஸோ x2 ஓட வேல்யூ வந்து 15. We have to find out y2. எவ்வளோ டிகிரின்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ we can write x1 y1 is equal to x2 y2 இல்லையா? அப்போ 4 into 90 degree is equal to 15 into y2. y2 தான் நம்ம find out பண்ணணும். So 15 y2 is equal to 4 into 90 degree. Then what is the value of y2? y2 is equal to 4 into 90 degree divided by 15. இப்போ இதை simplify பண்ணா we are getting 24 degree. So 15 spokes இருந்தா angle between a pair of consecutive spokes வந்து 24 டிகிரியா இருக்கும். புரியுதா? The angle between a pair of consecutive spokes on a wheel with 15 spokes is 24 degrees. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ இதிலே நெக்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். How many spokes would be needed if the angle between a pair of consecutive spokes is 40 degree? இப்போ இதில் நமக்கு வந்து y வேல்யூ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, நமக்கு x ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. x1 வந்து 4 இருந்ததுன்னா, அதாவது 4 spokes இருந்ததுன்னா ஆங்கிள் between the pair of consecutive spokes வந்து 90 டிகிரியா இருந்தது இல்லையா? இப்போ நமக்கு x2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 40 டிகிரி. ஸோ y2 40 டிகிரியா இருக்கும்போது, அதாவது ஆங்கிள் பிட்வீன் a pair of consecutive spokes வந்து 40 டிகிரியா இருக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ x1 y1 is equal to x2 y2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ x1 வந்து 4, y1 வந்து 90 டிகிரி. திஸ் இஸ் ஈக்குவல் டு x2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், y2 வந்து 40 டிகிரி. ஓகே, 40 x2 is equal to 4 into 90. What is the value of x2? x2 is equal to 4 into 90 divided by 40. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 9 spokes. So 9 spokes would be needed if the angle between a pair of consecutive spokes is 40 degree. புரியுதா? ஸோ இந்த எக்ஸசைஸில் பார்த்த ஃபர்ஸ்ட் 3 சம்ஸும் கிளியராக இருக்கா உங்களுக்கு?
ஓகே ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.